حي على الفلاح. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோழர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய அனுப்பெரும் கருணையினால் இந்த சிறப்புமிக்க ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கிற ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுக்காக கொடுமை இருக்கிறோம். இந்த வாய்ப்பை நமக்கெல்லாம் அளித்தால் அல்லாஹ்வுக்கு எல்லாம் போகும். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்திலே உலகளாவிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி யோசித்து பார்த்தோம் என்றால், அல்லது மக்களிடத்திலே கேட்டோம் என்றால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை தருவார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் அரசியல் நெருக்கடிகள் இருக்கின்றன. அதன் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். பாசிச சக்திகள், வகுப்புவாதிகள், ஜியோனிச சக்திகள் இந்த மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்வார். ஆம், அதெல்லாம் உண்மைதான். குறிப்பாக வணிகம் செய்பவர்களிடத்திலே பெருவணிகத்தில் சொல்ல பொருளாதார நெருக்கடி இருக்கிறது, வாலட்டைல் சுச்சுவேஷன் இருக்குது, டாலர் ரேட்டு திடீர்னு கூடிக்கிட்டே இருக்குது, கோல்டு ரேட்டு அதோட ஸ்கைஸ் லிமிட் மாதிரி போயிட்டே இருக்குது என்று சொல்லுவார். ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறது சொல்லுவார். சுற்றுப்புற சூழல்வாதிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இக்காலஜிஸ்ட் எடுத்திங்கன்னா இன்றைக்கி சுற்றுச்சூழல் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக பல்வேறு விதமான தொல்லைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார். அதனால தான் காலம் தவறி மழை பொழிகிறது என்று சொல்வார். இன்னும் சொல்வார்கள், இந்த உலகத்திலே நோய்கள் பெருகிவிட்டன. எங்கே பார்த்தாலும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்துட்டு விதவிதமான நோய்கள். அந்த நோய்கள் பெருகிவிட்டன. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எல்லாம் பிரச்சனைகள் தான், இது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அரசியல் நெருக்கடிகள், பொருளாதார சூழல்கள், சுற்றுப்புற சூழல் பிரச்சனைகள், ஆரோக்கியமற்ற தன்மை, அதிகமான நோய், இவை எல்லாம் இருக்கின்றன. இவையெல்லாம் மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். ஆனால் இவை எல்லாவற்றுக்குமான அடிநாதமாக, சோர்ஸாக, ஒரு மூல ஊற்றாக இருப்பதுதான் கலாச்சார சீரழிவுகள், பண்பாட்டு சீரழிவுகள், ஒழுக்க சீரழிவுகள். இந்த அரசியல் நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள், சுற்றுப்புற சூழல் அல்லது நோய் எல்லோரையும் பாதிப்பதில்லை. ஆனால் இந்த ஒழுக்க சீரழிவு இருக்கிறது அல்லவா, அந்த ஒழுக்க சீரழிவு வந்துவிட்டது என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு இல்லமும் பாதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒழுக்க சீரழிவு அதிகமாகும் பொழுது இறைவனிடத்திலிருந்து பல்வேறு சோதனைகளும் வேதனைகளும் இந்த மண்ணின் மீது இறங்குவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இந்த ஒழுக்க சீரழிவுகளை நாம் எதிர்கொள்ள வேண்டிய கடமை இன்றைக்கு குறிப்பாக இந்த 21ஆம் நூற்றாண்டிலே, இந்த 2020களிலே பார்த்தோம்னா, இன்றைக்கு அந்த ஒழுக்கச்சீரழிவு அவருடைய நடை, உடை, பாவடைகளாக இருக்கட்டும், நடத்தைகளாக இருக்கட்டும், சக மனிதனுக்கு மத்தியிற்கான உறவுகளாக இருக்கட்டும், இவை எல்லாமே சீரடைந்திருக்கின்றன, மாசடைந்திருக்கின்றன. இப்படி இதை நம்முடைய பொறுப்பு என்ன இருக்கிறது? இறை நம்பிக்கையாக நம்முடைய பொறுப்பு என்ன இருக்கிறது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இறுதி உம்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார். அவரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னக்கல அலா குலுகின் அதீம், நபியே நீர் நற்குணத்தின் மிக உன்னதமான நிலையிலே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, இன்னமா புயஸ்து இது தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்காகவே அல்லாஹ்வின் பாலிருந்து நான் அனுப்பப்பட்டேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு இறைத்தூதருடைய வேலை இது முக்கியமான விஷயமா? இறைத்தூதர்கள் என்றால், நபிமார்கள் என்றால் ஈமானை பற்றி சொல்ல வேண்டும், மறுமையை பற்றி சொல்ல வேண்டும், வணக்க வழிபாடுகளை பற்றி சொல்லிக் கொடுத்தா போதும், அப்படி தான் நினைக்கிறோம். இறை மார்க்கம் என்பது இவை மட்டுமல்ல. ஈமானை சொல்லக்கூடிய குர்ஆனை தொடர்ந்து நீங்கள் படித்திருந்தால் வழிபாடுகளை சொல்கிறது, வழிபாட்டை தொடர்ந்து பண்பாடுகளை சொல்கிறது. வழிபாடு பண்பாடு மாறி மாறி வரக்கூடிய வசனங்களை நீங்கள் குர்ஆனிலே பார்க்க முடியும் என்பது. இந்த ஒழுக்க சீரழிவுக்கு மிக முக்கியமான காரணத்தை இங்கே சொல்வார்கள். மனிதனுக்கு சுதந்திரம் தேவை. ஃப்ரீடம் இஸ் மை ரைட் என்று சொல்வார்கள். ஃப்ரீடம் இஸ் மை ரைட். எஸ்,
ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திர வேட்கை இருக்கிறது. அதனால தான் யாராவது அந்நிய சக்திகள் நம்மை ஆக்கிரமித்தால், அடிமைப்படுத்தினால், அந்த அந்நிய சக்திகளின் விடுதலை பெறுவதற்காக நம்முடைய முன்னோர்கள் தங்கள் உயிர்களை எல்லாம் அர்ப்பணித்து, தங்கள் உடைமைகளை எல்லாம் அர்ப்பணித்து அவரிடத்தில் சுதந்திரமாகி தந்தார். அந்நியர்கள் வேண்டுமானால் நம்மை விட்டு ஆட்சி செய்யாமல் போயிட்டு இருக்கலாம். ஆனால் அந்நியனுடைய கலாச்சாரத்திற்கு நாம் இன்றைக்கும் அடிமையாக கிடைக்கின்றோம். ஏதோ மேற்குலகம் தான் நாகரீகத்தின் உச்சாடை கொண்டே இருப்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்த உலகம் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறது. எல்லோருடைய கனவு எப்படி இருக்குது தெரியுமா? என் பையன் போய் அந்த பொண்ணு போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட மாட்டானா? யூரோப்பில் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் கிடைச்சிடாதா? ஆஸ்திரேலியா போயிட மாட்டாங்களா? நியூசிலாந்து போயிட மாட்டாங்களா? உலகம் முழுவதும் அல்லாவுடைய பூமி தான். அது எந்த விதமான சந்தேகம். அதுக்காக அங்கே போகக்கூடாது, அந்த ஆசை இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த நாடுகளிலே இருக்கக்கூடிய ஒழுக்கச் சீர்கேடுகள், கலாச்சார சீர்கேடுகள் அங்கே குடும்பம் என்ற அந்த அடிப்படை கட்டமையை சீரழித்து விட்டன என்பதை பார்க்கிறோம். சீரழித்து விட்டன என்பதை பார்க்கிறோம். மேன் இஸ் எ சோசியல் அனிமல் என்று சொல்கிறார்கள். மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று, ஒரு விலங்கை போலத்தான். விலங்குகளுக்காக என்ன விதமான உணர்ச்சிகள் இருக்கிறதோ, ஆசாபாசங்கள் இருக்கிறதோ, அவையெல்லாம் மனிதனுக்கு இருக்கலாம். ஆனால் மனிதன் விலங்கை போன்றவன் அல்ல. இறைவன் சொல்கிறான், வழக்கத்து கர்ணம்னா பணியாதம், நாம் ஆதமனை மக்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று எல்லாம் சொல்கிறான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, இந்த பூமியிலே நாம் அவனுடைய பிரதிநிதியாக அந்த மனிதனை படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் மற்ற விலங்குகளை போலல்ல, அவையெல்லாம் ஐந்தறிவு படைத்தவை. அவர்களுக்கு நன்மை எது தீமை எது சிந்து பிரித்து வைக்கக்கூடிய ஆற்றலுக்கு கிடையாது. இறைவன் மனிதனுக்குத்தான் கொடுத்திருக்கிறார். சிந்திக்கக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிறார். எது சரி எது தவறு என்று பிரித்தறிவிக்கக்கூடிய ஆற்றை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். மனிதனுக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். எதையும் பின்பற்றுவதற்கான நன்மையும் சரி தீமையும் சரி, அதை செய்வதற்கோ செய்யாமல் இருப்பதற்கான அந்த அட்டானமியை, சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவனை சோதிக்க வேண்டும். ஏன்னா சோதனையின் அடிப்படையில் தான் வெற்றி இருக்குது. எக்ஸாம் வச்சா தான் மார்க் போட முடியும். டெஸ்ட்டு வச்சா தான் அவருடைய குவாலிட்டிஸை மெஷர் போட முடியும். நம்மை மெஷர் செய்வதற்காக, நம்முடைய குவாலிட்டியை, நம்முடைய குவான்டிட்டியை, நம்முடைய அந்த குவாலிட்டியை மெஷர் பண்ணுவதற்காக, இவன் சுவனத்திற்கு தகுதியானவன் தானா என்பதை அளவிடுவதற்கான ஒரு அளவுகோலாகத்தான் இந்த உலக வாழ்க்கையை வைத்திருக்கிறான். கணித்துக்குரியவர்களே, சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தில் நீங்கள் பார்க்க, இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷனில் சுதந்திரத்தை வரையறுத்திருக்காங்க. அதாவது ஒருவருடைய சுதந்திரம் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது சொல்லுவாங்க. உங்களோட கை நீட்டலாம், அடுத்தவனுடைய மூக்கு வரைக்கும் தான். அடுத்தவனுடைய எல்லையில் உங்களால் நுழைய முடியாது. நுழைவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. சுதந்திரத்திற்கு ஒரு எல்லை இருக்கிறது. சுதந்திரம் என்பது நான் எதை நினைத்தாலும் செய்யலாம், இப்படி வேணால் போனால் நாம் காட்டிலே வாழக்கூடிய விலங்குகள் அல்ல, நாம் இந்த மண்ணிலே வாழக்கூடிய மனிதர்கள். எவனோடு தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்கிறானோ அவன் தான் உண்மையான சுதந்திரம் மிக்க மனிதனாக இருப்பான். அந்த சுதந்திரம் இருப்பதுக்கு உள்ளே இருக்கிறது. அதுதான் டிசிப்ளின், அதுதான் மொராலிட்டி, அதுதான் அந்த அஹ்லாக் என்று நாம் சொல்கிறோம். நீங்கள் எவ்வளவுதான் சுதந்திரமானவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பூமியிலே இந்த 3 விஷயங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஒன்று, நம்மை படைத்து பரிபாலித்து ரசித்து வரக்கூடிய இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும். சரி, அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு இறை நம்பிக்கைன்னா இல்லை, அதிலிருந்து அவன் கட்டுப்படாவிட்டால் கூட நீங்கள் எந்த நாட்டிலே வாழ்கிறீர்களோ அந்த நாட்டுடைய சட்டத்திற்கு நீங்கள் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, எனக்கு உரிமை இருக்கிறது, நான் சுதந்திரம் மிக்க வடிவதற்காக பிறகு தொல்லை தரக்கூடியவனாக நாம் செய்ய முடியாது, மாறிவிட முடியாது. என் உடை என் சுதந்திரம் என் விருப்பம் என்று சொல்லிக்கொண்டு நான் நடுரோட்டிலே நான் நிர்வாணமாக செல்ல முடியாது. இங்கே மட்டும் இல்லை, நிர்வாணத்தை போற்றக்கூடிய மேற்கத்திய நாடுகள் செய்ய முடியாது. பப்ளிக் நியூஸ் செஞ்சு உள்ள வந்திருக்கோம். சுதந்திரத்திற்கு உள்ள எல்லை இருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகளோடு தான் மனிதன் வாழ முடியும். எனக்கு சுதந்திரம் இருக்கிறதற்காக என்னுடைய வீட்டில் டிவியோட வால்யூமை அப்படியே காது செவிடாகக்கூடிய அளவுக்கு வச்சு கொண்டு இருந்ததுன்னா பக்கத்து வீட்டுக்காக நமக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணுவான்.
இல்லையா, சவுண்ட் பொல்யூஷன் ஏற்படுத்தலான்னு சொல்லுவோம், நாய்ஸ் ஏற்படுத்தலான்னு சொல்லுவோம். உங்கள் மீது சட்டம் பாயும். நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாமதற்காக என்னுடைய அந்தரங்கத்தின் மீது தலையிட முடியாது, அவதூறு பேச முடியாது. நீங்கள் என்ன செய்யலாம், அவனுக்கு மேலே நீங்கள் வந்து மாநகர சீடு வழக்கை தொடுக்கலாம். மூன்றாவது ஒரு கட்டுப்பாடு இருக்குது, கட்டமைப்பு இருக்குது. அது சமூகத்திற்கு இருக்கிறது. ஒவ்வொரு ஊருக்கும் சில வழக்கம் இருக்கும். எனக்கு சில விஷயங்கள் ஆசை, ஆனால் அந்த சமுதாயம் என்ன பேசுமோன்னு ஒரு கவலை இருக்கும் இல்லையா. இந்த சமுதாயம் என்ன பேசுறதுன்னா இந்த ஊர் மக்கள் எப்படி பேசுவார்கள். ஆக இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டு கொண்டவனாக தான் வாழ வேண்டும். இந்த எல்லா கட்டுப்பாடுகளும் மிகச்சிறந்த கட்டுப்பாடு தெரியுமா, அதான் இறைவன் விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடு. என்றால் அவன்தான் நம்மை படைத்தான், அவன்தான் நமக்கு வாழ்வளித்திருக்கிறான், அவன்தான் உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுக் கொடுத்திருக்கிறான். அதற்காக மனிதர்களிலே புனிதர்களாக நபிமார்களை இறைத்தூதரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்தான். அவர்களுக்கு வேதங்களை அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் அந்த வேதத்திற்கு வாழ்ந்து காட்டக்கூடிய பிராக்டிக்கல் ரோல் மாடல்ஸாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிமார்களை அனுப்பி வைத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு உலகத்திலே யார் மிக குறைவான ஆடை அணிகிறார்களோ அல்லது உயர்ந்த ஆடைகளை அணிகிறார்களோ கவர்ச்சிகரமான ஆடைகளை அணிகிறார்களோ அவெல்லாம் சுதந்திரமிக்க என்பதாக ஒரு கருத்து திணிக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அதை விட முக்கியமானது மனம் எப்படி இருக்குன்னா அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீடமை அந்த சுவாசிக்க என்பதாக இன்றைக்கு இளைஞர்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார். அது அவர்களை உடை கலாச்சாரத்தில் மட்டுமல்ல அவருடைய பண்பாடுகளில் நீங்கள் பார்க்க முடியும். அதற்காக நான் எல்லா இளைஞர்களையும் கூறி சொல்வேன், நான் இன்றைக்கும் ஒழுக்கத்தை பேணக்கூடிய இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய இறைவனிடத்திலே பதில் சொல்ல வேண்டிய உணர்வோடு வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த மேற்கத்திய சக்தியுடைய அந்த நோக்கம் இந்த இளைஞனுடைய உள்ளத்தை மாசுபடுத்த வேண்டும். இந்த உலகத்திலே ஏன் லைவ் அண்ட் என்ஜாய், நீ சம்பாரி, அது வாழு, அதை என்ஜாய் பண்ணு, அதுக்கு தான் வாழ்க்கை, வாழும் வரை நீ என்ஜாய் பண்ணிக்கிட்டே இரு என்பதாக ஒரு விதமான ஒரு மோகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். போதையின் பக்கம் தள்ளப்படுகிறார். ஒரு பக்கம் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அரசு சொல்லுது, வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் வீதிக்கு வீதி அரசு மதுக்கடையை நடத்தி கொடுக்கும். மதுக்கடையில் ஒழிக்காமல் எப்படி போதை ஒழிக்க முடியும் என்று தெரியவில்லை. ஆபாசம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. சமீபத்திலேயே நீங்கள் ஒரு நியூயார்க் டைம்ஸுடைய கணக்கீடு படி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோன் ஏர்ன் பண்ணுவதை விட மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி ஏர்ன் பண்ணுவதை விட அதிகமான லாபத்தை போனோகிராஃபிக் சைட்ஸ் ஏர்ன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட $98 பில்லியன் லாபத்தை ஓராண்டிலே ஒரு ஈட்டியிருக்கிறார். இதில் யார் 15 வயது முதல் கிட்டத்தட்ட 64 வரையுள்ள மக்களில் எத்தனை பேர்னா கிட்டத்தட்ட 26 கோடி பேர் தொடர்ந்து பயன்படுத்தி இதன் மூலமாக அவர்களுக்கு வருமான கணக்கெடுப்பு பல்வேறு கணக்கெடுப்பு தள்ளக்கூடியது யார்? இன்றைக்கு உங்களுடைய உள்ள கைகளிலே ஒரு காலத்தில் எவையெல்லாம் நாம் இது மறைக்கப்பட வேண்டியது என்று நாம் கருதி கொண்டிருந்தோமோ, பிறகு தெரியாமல் செய்யாமல் சொல்லியிருந்தோமோ, அவையெல்லாம் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. சமீபத்தில் நீங்கள் சென்னையில் நீங்கள் பார்த்துப்பீங்க, ஒரு மிகப்பெரிய வானவில் ப்ரொசஷன், ரெயின்போனது LGBTQ ஒருபால் உறவுக்கு ஆதரவாக நாங்கள் எப்படி வேண்டுமானவருடைய பாலியல் வெட்கைகளை தீர்த்து கொள்ளாததற்காக ஒரு காலம் இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா 5 பேர் 10 பேர் இருப்பாங்க. இன்றைக்கு சென்னை மாநகரத்துடைய மையப்பகுதியிலே கிட்டத்தட்ட 3000 ஆண்களும் பெண்களும் கூடியிருக்கிறார். 3000 men and young women and men and women. அதில் ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி பகிரங்கமாக ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கிறார். அந்த பேட்டி எடுக்கக்கூடிய நிருபர் கேட்கிறார், ஏமா இதெல்லாம் அப்பா அம்மா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களா, ஒரு ஓப்பனாக பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, இது என் சுதந்திரம், இதில் தலையிடுவதற்கு யாருக்கு உரிமை இல்லை. நான் மேற்கத்திய நாடுகளில் வாழக்கூடிய அந்த இளம் பெண்களை பற்றி சொல்லவில்லை. நாம் சென்னை மாநகரத்திலே கலாச்சாரத்தில் போற்றி பார்க்கக்கூடிய நம்முடைய நகரத்திலே இப்படிப்பட்ட இளம்பெண்கள் உருவாகி இருக்கிறார்கள். நம்ம எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நாம் ஒரு தீமையை தடுப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை என்றால் அந்த தீமைக்கு நாம் பலியாகக்கூடிய அவல நிலை ஏற்படும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபத்தகு ஃபித்னத்தல்லா துஸீபன்ன அல்லதீன ஸலமூ மின்கும் காஸா வஅலமூ அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். மேலும் எந்த ஃபித்னாவின் குழப்பத்தின் தீய விளைவு
உங்களில் பாவம் புரிந்தவனை தாக்குவதுடன் மட்டும் நின்று விடாதோ, அந்த குழப்பத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். மேலும் சின்னமாக அல்லாஹ் கடுமையாக தண்டனை அளிப்போம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அது யாரோ செஞ்சுட்டுருக்கா, நமக்கே இந்த வம்பு. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருப்போம்னா அந்த தீமை நாளை நம்முடைய வீட்டு கதவே தட்டும். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் கண்ணியத்துக்குரிய சூழலை. ஆக நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய உற்றார் உறவுகளை, நம்முடைய சகோதர சகோதரிகளை, நம்முடைய அண்டை வீட்டார்களை இப்படிப்பட்ட கலாச்சார சீரழிலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. மன இச்சைப்படி செய்வதுதான் மிகப்பெரிய சுதந்திரமாக கருதி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா இவர்கள் மன இச்சையை கடவுளாக்கி கொண்டார்கள். அப்புறம் ஐத்த மன்னித்தகத இலாகவா, தன்னுடைய மன இச்சையை கடவுளாக்கி கொண்டவரே மனிதன் நிலையை பற்றி நீர் பொது சிந்தித்துட்டார். மனப்போன போக்கிலே வாழ ஆரம்பித்து விட்டார் என்றால் அவன் இறைவனுக்கு மாறு செய்ய தலைப்பட்டு விடுகிறான். அல்லாஹ் தஆலா சொன்னான், இவன் ஷிர்க் வச்சுட்டாங்கிறான். அப்படின்னா அர்த்தம், யாரும் நம்சுக்கு கோயில் கட்டி கும்பிடுவாங்களா? உங்களை செய்வதற்கும் செய்யாமல் இருப்பதற்கும் இறை கட்டளைகள், இறை துதர்களான போதனைகள் தான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும். ஆனால் என் மனசு நினச்சதான செய்யணும்னு சொன்னால் நீங்கள் மன இச்சையை நீங்கள் கடவுளாக்கி கொண்டிருக்கீர்கள். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலே 45வது அத்தியாயத்தில் 23வது சொன்னான். அல்லாஹ் தஆலா சொல்லி அவனை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, வதல்லாஹு அலா இல்மின் வ ஹத்தம அலா ஸமீஹி வ கல்பிஹி வ ஜஅல அலா பஸரிஹி கிஷாவதன் வ யஹ்தி மின் பாதில்லாஹி அஃபலா ததக்கரூன். இப்படி மன இச்சையை கடவுளாக்கி கொண்டவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அறிவுடனேயே அல்லாஹ் அவனை வழிகட்டி தெளிவிட்டான். மேலும் அவனுடைய காதுகளிலும் அவனுடைய இதயங்களிலும் முத்திரையிட்டு விட்டான். மேலும் அவனுடைய கண்களின் மீது திரையிட்டு விட்டான். இனி அல்லாஹை தவிர அவனுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர் யார் இருக்கிறார்கள்? நீங்கள் எந்த படிப்பினை பெறுவதில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேள்வி எழுப்புகிறார். கண்ணியத்துக்குரிய சூழலை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எந்த சூழலை வாழ்வது? ஒரு பக்கம் இது போன்ற கலாச்சார சீரல், இன்னொரு பக்கம் போதைப் பொருளுடைய விஷயங்கள். கிட்டத்தட்ட இவை இன்றைக்கு இதன் காரணமாக மக்கள் அதிகமாக மனோவியாதிகளுக்கு தள்ளப்படுகிறார்கள். டிப்ரெஷன் உருவாகுது, ஸ்ட்ரெஸ் உருவாகுது. அதன் காரணமாக தற்கொலையின் பக்கம் தள்ளப்படுகிறார்கள். ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் தற்கொலை செய்கிறார்கள். உலகத்தில் ரெக்கார்ட் படி 8 லட்சம் பேர். அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேர்? எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொரு நாளும் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள். தற்கொலையுடைய விகிதம் ஒரு காலத்தில் நம்ம முஸ்லீம்கள்லாம் தற்கொலை பக்கம் போக மாட்டாங்க சொல்லி, இன்றைக்கி அப்படி இல்லை. முஸ்லீம்களும் முஸ்லீம் இளைஞர்கள், ஏன்னா அவங்களுக்கு இஸ்லாம் தெரியலை, இறைவனை பற்றிய நாலேஜ் இல்லை, மறுமையை பற்றிய நம்பிக்கை இல்லை. இந்த உலகத்தில் சில விஷயங்களுக்கு அவன் உடைந்து போகின்றான். அல்லாஹ் சொல்ல, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுடைய அருளிலே நீங்கள் நிராசையாக ஆரம்பிக்கலாம். தங்களுக்கு தாங்களே அநீதம் அளித்துக் கொண்ட அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுடைய அருளில் நீங்கள் நிராசை அடையாதீங்க. இந்த போதனைகள், இந்த ஒழுக்க விளிம்பங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. கண்ணியத்துக்குள்ளே அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறார். லஹரல் ஃபஸாது ஃபில் அர்தி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸி லியுதீகஹும் பாதல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். மக்கள் தங்கள் கைகளால் எதை சம்பாதித்தார்களோ அதன் காரணமாக தரையிலும் கடலிலும் அராஜகமும் குழப்பமும் தோன்றிவிட்டிருக்கின்றன. அவர் செய்த சில செயல்களின் விளைவை அவர் சுவைப்பதற்காக, அதனால் அவர்கள் விலகிவிடக்கூடும். ஆக நமக்கு ஒரு சோதனை வருகிறது என்றால் என்னது? அது நம்ம செஞ்ச தீவினைகளின் காரணமாக தான் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே நான் ஏற்கனவே சொன்னதை போல ஈமானையும் பண்பாட்டையும் நல்லொழுக்கங்களையும் இணைத்து சொல்கிறான். ஈமானையும் அமலன் சாலியாக நற்கருமங்கள் என்று சொல்கிறான். வஃபாலுல் ஹைர் என்று சொல்கிறான். நீங்கள் ஈமான் கொண்டாமல் அதை என்ன செய்யணும்? நீங்கள் ருக்கு சுஜூத் செய்தால் மட்டும் போதாது, நீங்கள் நற்காரியங்களில் ஈடுபட வேண்டும், நல்ல செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறான் அல்லாஹ். நம்ம முஸ்லீம், நல்ல முஸ்லீம் தான் என்ன? ஒரு 5 வேளை தொழுகிறார், இஸ்லாமிய அடையாளங்களோடு இருக்கிறார் இல்லையா என்று தான் நம்ம சொல்லுவோம். அது ஒரு தக்வாவுக்கான அடையாளமாக சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் குர்ஆனிலே பாருங்கள், கத் அஃலஹல் மூமினூன், திண்ணமாக மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், அவர் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள், பயபக்தியோடு இருப்பார்கள். இது என்னது? இபாதத் இல்லையா? அதுக்கு அடுத்து அல்ல சொல்லலாம், வல்லதீனஹும் அனில் லஹ்வி முரிதூன், அவள் வீணான காரியங்களை தவிர்த்திருப்பார்கள். இபாதத்துக்கு அடுத்தபடியாக பண்பாட்டை பற்றி சொல்கிறான், ஒழுக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
வல்லதீன உங்களை புரோஜிஹும் வல்லதீன ஜகாத்தி பாயிலூன், அவர் ஜக்காத்தை கொடுப்பார்கள். ஜக்காத்தை கொடுப்பது வழிபாடு, இறை கட்டளை, இறை வணக்கம். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன உங்களை புரோஜிஹும் ஹாஃபிதூன், தங்கள் வெட்கத்தங்களை பாதுகாத்துக் கொள்வார். அப்படியே தொடர்ச்சி அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன உங்களுடைய அமானாத்தையும் அகதியும் ராவும், அவர்கள் தன்னுடைய அமானாத்துக்களை பேணி பாதுகாப்பார்கள், வாக்குறுதிகளை பேணி பாதுகாப்பார்கள். வல்லதீன அல்லாஹ் ஸலவாத்திஹிம் ஹாஃபிதூன், தொழுகையை பேணுதலாக தொழுவார். உலாயிகஹுமுல் வாரிசூன், இவர்கள் தான் சுவனத்தின் வாரிசுதார்கள். இங்கே வழிபாட்டையும் பண்பாட்டையும் மாறி மாறி சொல்கிறார். அதே போல சூரத்துல் ஃபுர்கானிலே அல்லாஹ் தஆலா இபாதுர் ரஹ்மானை பற்றி, ரஹ்மானுடைய அடியாளை பற்றி, அவருடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அங்கேயும் அல்லாஹ் தஆலா மாறி மாறி வழிபாட்டையும் பண்பாட்டையும் ஈமானையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மாறி மாறி சொல்கிறார். அதனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே மீசானிலே நம்முடைய நன்மைகள் தீமைகள் நெருக்கப்படக்கூடிய தராசிலே மிக கனமானது நற்பண்புகள் தான் சொன்னார். நற்பண்புகள் தான். மறுமையில் நம்ம எல்லாருக்கும் ரெண்டு ஆசை இருக்கும். ஒன்று சொர்க்கத்துக்கு போன பொதுவான ஆசை, ஒன்று அல்லாஹ்வுடைய தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கணும் இல்லையா? எல்லா இறை நபிகளுக்கும் அந்த ஆசை இருக்கும். அடுத்து அல்லாஹ்வுடைய லிக்காவை, அல்லாஹ்வுடைய இந்த லிக்காவை நான் சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்பூரத்துக்கு பெற வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையிலே சோனத்திலே யார் என்னை சந்திக்க முடியும் தெரியுமா? யார் நற்பண்புகளிலே சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் எனக்கு அருகிலே இருப்பார். நபிகள் பெருமானார் அவர்கள் அருகிலே நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் நற்குணங்கள் இருக்க வேண்டும், நல்ல ஒழுக்கங்கள் இருக்க வேண்டும். ஒழுக்கம் என்பது பார்வையை தாழ்த்திக் கொள்வது மட்டுமல்ல, ஒழுக்கம் என்பது மது அருந்தாதது மட்டுமல்ல, ஒழுக்கம் என்பது நல்ல பண்பாடுகள், ஒரு நல்ல அது உடையாக இருக்கட்டும், நல்ல நடைய ஒரு பேசுவதாக இருக்கட்டும், மென்மையாக பேசுவது, நல்ல வார்த்தைகளை பேசுவது, பொய் பேசாமல் இருப்பது, உண்மையை பேசுவது, நேர்மையாக நடப்பது, அடுத்தவர்களுக்கு தொல்லை தராமல் இருப்பது, எல்லோருக்கும் நலன் நாடுவது, இப்படி நீங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். இவையெல்லாம் நற்பண்புகள் தான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக நாம் நம்முடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே உயர வேண்டும் என்றால் நம்மிடத்திலே இந்த நற்பண்புகள் உயர வேண்டும். இந்த நற்பண்புகள் மூலமாக தான் இந்த உலகத்திலும் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை இருக்கிறது, நாளை மறுமையிலும் சிறந்த வாழ்க்கை. நம்முடைய இபாதாத்துகளால் மட்டும் நாம் சுவனத்திலே நுழைந்து விட முடியாது. இபாதாத்தோட மிக முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? என்னென்னா, தொழுகையில் நம்ம அமல்கள் செய்கிறோம், நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், ஹஜ்ஜு செய்கிறோம், நிறைய திக்ர் செய்கிறோம், நிறைய இஸ்திக்பார் செய்கிறோம். ஆனால் அவருடைய மக்சத், எந்த நோக்கத்திற்காக இந்த இபாதத்துக்கு நம்ம கடமையாக்கப்பட்டிருக்கிறது? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், திண்ணமாக தொழுகை உங்களை மானக்கேடான செயல்களை விட்டும் தீய செயல்களை விட்டும் தடுக்கிறது. எவன் தொழுது கொண்டே இந்த செயலெல்லாம் செய்து கொண்டிருக்கிறானோ தொழுகை அவனத்தில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தலை. அல்லாஹ் தஆலா சொல்லலாம், அதாவது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம் சொல்லுவோம், கழுதையின் மீது குரானை ஏற்றி வச்சா அதுக்கு எதாவது தெரியுமா? ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க, நாம் குரான் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்றால் நம்முடைய இபாதாத்துகள், நம்முடைய செயல்பாடுகளை மாற்றணும், நல்ல ஒழுக்கமிக்கவர்களாக மாற்றணும். நோன்பேதற்காக லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் தக்குவாவுடையவர்களாக மாறிடணும். அதுக்கு தான் நோன்பு. ஒவ்வொரு ஆண்டும் நோன்பு வைக்கிறோம், 30 நாள் நோன்பு வைக்கிறோம் இல்லையா? 29 30 நாள், இன்னும் சில வாரம் கூட செய்வாங்க, மாதத்துக்கு ஒரு நாள் கூட நோன்பு வைப்பாங்க. நோன்புடைய முக்கியமான நோக்கம் பசித்திருப்பது மட்டுமல்ல, தாகித்திருப்பது மட்டுமல்ல, இச்சைகளை அடக்கியிருப்பது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு முத்தக்கியாக மாறிவிட வேண்டும். முத்தக்கியில் என்ன? அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அல்லாஹ்வுடைய பார்வை எதுவும் தப்ப முடியாது. 24/7 நான் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்ற உணர்வு வரும்பொழுது அவன் என்ன செய்வான்? தவறுகளை பக்கம் செய்ய மாட்டான், தீய வார்த்தைகளை பேச மாட்டான், யாருக்கும் தொல்லைகளை கொடுக்க மாட்டான், அவன் நற்குணத்தின் உன்னதமான நிலையிலே இருப்பான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது, ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு தனி பண்பு இருக்கிறது. இஸ்லாத்தின் தனித்துவமான பண்பு பணிவாகும் சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க, எச்சரிச்சிருக்காங்க, பெண்களை பின்பற்றும் ஆண்களையும் ஆண்களை பின்பற்றும் பெண்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதிப்பித்தார்கள் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய நடை உடை பாவனைகள்
நான் யாருப்பா, நான் வந்து என்னுடைய மொபைல் அது என்னுடைய சோனத்திற்கான துருப்புச்சீட்டா அல்லது நரகத்திற்கான துருப்புச்சீட்டா என்பதை நான் பார்க்கணும். நம்முடைய குழந்தைகள் அதை எப்படி பயன்படுத்திக்கிறதையும் பார்க்கணும். நிறைய இளம் வாலிபர்கள், இளம் பெண்கள் வழிதற்கான மிகப்பெரிய ஒரு டூலாக என்னன்னா இந்த மொபைல் ஃபோன் தான் இருக்குது. மொபைலில் எல்லா வீட்லேயும் ஸ்டடீஸுக்கு இந்த ஆஃப்டர் கோவிட், பிஃபோர் கோவிட், ஆஃப்டர் கோவிட் வச்சுக்கலாம். கோவிடுக்கு பிறகு எல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ், எல்லாமே ஆன்லைனில் பார்த்து என்ன செய்யணும், அவங்க ப்ராஜெக்ட் செய்யணும், அவனுடைய வீட்டு பாடங்களை செய்ய வேண்டும். இவை தவிர்க்க முடியாது. ஆனால் அவருடைய கண்ட்ரோல், நான் என்ன பார்க்குறேன் இல்லையா என்பதை என்னுடைய பெற்றோர் பார்க்க வேணாம், என்னுடைய மற்றவங்க பார்க்கல, ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கும் ஏற்படுத்த வேண்டும், குழந்தைகளுக்கும் ஏற்படுத்த வேண்டும். அதை மிக முக்கியமாக நாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதற்கு பிறகு அந்த குழந்தைகள் நம்மை விட்டு சென்று விட்டார்கள் என்றால் நம்ம காப்பாற்ற. இன்றைக்கி சமீபத்தில் நீங்கள் பார்க்கலாம், சமீபமாக நிறைய கேசஸ் வருது. என்னென்னா நம்முடைய முஸ்லீம் இளைஞர்கள், இளம்பெண்கள் நாத்திகத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார். அத்தீஸ் இல்லையா, கடவுளே இல்லை என்று மறுப்பின்மையாக இதற்காக அந்த நாத்திகவாதிகள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இஸ்லாம் உன்னை ஒரு சிறைச்சாலையை கூட வைத்திருக்கிறது, வா அனுபவி, இந்த உலகத்தை அனுபவி. சமீபத்தில் சில பல கேசஸ் தான் சில மாதங்களாக நான் பார்த்தோம். இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை தடுக்க வேண்டும் என்றால் அவளுக்கு அந்த ஒழுக்க போதனைகளை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் உணர்வோடு அந்த பிள்ளைகள் செல்வதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்தை குறித்து சொல்ல நாம் ஒரு ஹைரவமத்தாக இருக்கிறோம். இது நம்முடைய வேலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இந்த இறைவனின் பக்கம் திருப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த உணர்வோடு நாம் இந்த நன்மையை ஏவி தீமையை தரக்கூடிய அந்த பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யுரீதுல்லாஹு லியுபய்யின லக்கும் வயஹ்தியக்கும் சுனனல்லதீன மின் கப்லிக்கும் வயதூப அலைக்கும் வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். உங்களுக்கு முன் சென்ற உத்தமர்களின் வழிமுறைகளை உங்களுக்கு விளக்கிடவும் அவ்வழிகளிலே உங்களை நடத்தி செல்லவும் அல்லாஹ் விரும்புகிறான். அவன் உங்கள் பக்கம் தன் கருணை பார்வை திருப்ப நாட்டம் கொண்டுள்ளான். மேலும் அல்லாஹ் நன்கு அறிபவனாகவும் நுண்ணறிவு மிக்கவனாகவும் இருக்கிறான். வல்லாஹு யுரீது அய்யதூப அலைக்கும் வயுரீதுல்லதீன யத்தபிஊன ஷஹவாத் அன் தமீலு மைலன் அதீமா. ஆம், அல்லாஹ் உங்கள் பக்கம் தன் கருணை பார்வையை திருப்பவே விரும்புகிறான். அல்லாஹ் உங்கள் பக்கம் தன் கருணை பார்வையை திருப்பவே விரும்புகிறான். ஆனால் தம் மன இச்சைகளை பின்பற்றி கொண்டு வருவோலோ, எவர்கள் தன்னுடைய மன இச்சைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நேர்வழியிலிருந்து நீங்கள் வெகு தூரம் விலகிச் சென்றுவிட என்று விரும்புகிறான். யுரீதுல்லாஹு அன் யுஹஃபிஃப அன்கும் வஹுலிகல் இன்சானு தைஃபா. அல்லாஹ் உங்கள் மீது உள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்த விரும்புகிறான். ஏனென்றால் மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். நாம் உங்கள் பலவீனர்கள். கணியத்துக்குள்ளே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் நாமும் என்ன செய்து விடுவோம், ஒழுக்கச் சீரழிவின் பக்கம் விட்டு செல்வோம். அந்த ஒழுக்கச் சீரழிவு நம்மை நரகத்தின் பக்கம் விட்டு செல்லும். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அதுதான் நபிகள் பெருமானார் சொன்னார்கள், எவனுக்கு ஹயா இல்லையோ அவன் எதை வேண்டுமானாலும் செய்து கொண்டு வரும். ஹயான்னா வெட்க உணர்வு, நாண உணர்வு. சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரை சொல்லா, நாங்கள் யாருக்கு அதிகமாக வெட்கப்பட வேண்டும் சொன்னோம். நம்ம யாருக்கு வெட்கப்படுவோம்? நம்ம ஏதாவது மற்றவங்க யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு வெட்கப்படுவோம் இல்லையா? நம்ம மொபைலில் ஒன்று பார்த்துட்டு இருப்போம், அடுத்த வரும்போது ஸ்க்ரீனை மாற்றினோம்னா நம்மளோட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், அப்படி தானே? ஆனால் அந்த ஸ்க்ரீனை மாற்றாமல் இருந்தோம்னா நம்ம ஒழுங்காக பார்த்துருக்கோன்னு அர்த்தம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் வெட்கப்படுவதற்கு அதிகமான தகுதி உடையவன் அல்லாஹ் தான். ஏன்னா என்ன, அல்லாஹுடைய பார்வையிலிருந்து யாரும் செய்ய முடியாது, நாம் தப்பிவிட முடியாது. கண்ணியத்துக்குள்ள இந்த உணர்வை இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, தினமாக அல்லாஹுவை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் உணர்வு நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து விட வேண்டும். அந்த உணர்வை ஏற்படுத்துவதுதான் இந்த இபாதாத்துடைய நோக்கம். இந்த இஸ்லாத்துடைய தனித்தன்மையே இந்த நற்பண்பு தான். அந்த நற்பண்புள்ள மக்களாக அந்த நற்பண்பை முழுமைப்படுத்துவதற்காகத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆக நாம் அப்படிப்பட்ட நற்பண்பு மிக்கவளாக நல்லொழுக்க மிக்கவளாக மாற வேண்டும். நம்முடைய குழந்தைகளும் அப்படி வார்த்தெடுக்க வேண்டும். இந்த சமுதாயத்தின் மீதும் அந்த ஒழுக்கமுள்ள சிந்தனைகளை பரவுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும்.